Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா முல்தானி மட்டி வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபேஷியல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். Friends, நீங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஒரு பார்லர்ல போய் நீங்க ஹெர்பல் ஃபேஷியல் பண்ணிருந்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பண்ற மேக்ஸिमम ஃபேஷியல் பாத்தீங்கன்னா முல்தானி மட்டி வச்சு தான் பண்ணுவாங்க. ஏனா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முல்தானி மட்டி நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. டல்லா இருக்கிற நம்மளோட ஃபேஸை நல்லா பிரைட்டா மாத்துறதுக்கும் நம்மளோட முகத்துல உள்ள முகப்பருவால ஏற்பட்ட தழும்புகள் கருமையெல்லாம் போக்குறதுக்கு முல்தானி மட்டி ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேஸ்ல முக சுருக்கங்கள்லாம் வராம நீங்க ரொம்ப நாளைக்கு இளமையாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல தொடர்ந்து நீங்க உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த முல்தானி மட்டியை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம கருத்து போய் டல்லா இருக்கிற நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டா மாத்துறதுக்கு இந்த ஃபேஷியல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஃபேஷியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு க்ளீனான பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இது கூட முல்தானி மட்டி பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஒரு ஃபேஷியல் வீட்டில் இருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம பண்ணுற அந்த ஃபேஷியலுக்கு சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நேச்சுரலான ப்ராடக்ட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரேட் கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதால் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல குவாலிட்டியான நல்ல நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற இந்த முல்தானி மட்டி பவுடர் பார்த்திங்கன்னா காதியில் வாங்கினது. இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காதியில் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதோட குவாலிட்டியை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி பவுடர் ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பசும்பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பசும்பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் பசும்பால் நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நேச்சுரலான ஒரு க்ளோவிங்கை வந்து கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை இப்போ நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாத மாதிரி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக்கான லேயராக உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு இந்த பேக் வந்து உங்களோட ஃபேஸில் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து இது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களோட கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு உங்களோட ஃபேஸில் மைல்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு மைல்டாக மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருந்ததுக்கும் இப்போ என்னோடய ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை இந்த ஃபேஷியல் பண்ணும்போதே நம்மளோட ஸ்கின்ல இந்தளவு டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்தளவுக்கு இந்த ஃபேஷியல் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி முல்தானி மட்டி வச்சு நீங்கள் ஃபேஷியல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.